எப்ப எப்ப வருது பணம் 2 கோடி ரூபாய் உள்ள வச்சு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் மொய் போடுறான்னு உட்காந்துருக்கீங்களா? கலெக்டர் மேடம் சொல்லி கூட 2 மணி நேரம் கழிச்சு வருவீங்க. என்னங்க நடக்கிறீங்க? தேர்தல சுகுமாருக்கு பாத்தியும் காந்தி பாதி எழுதி கொடுத்துட்டு போங்கயா. அவன் ரோட்டுக்கு போயிட்டு வர மாடு வாங்கிட்டு வரவங்க பிடிக்கிட்டீங்க. உள்ள 2 கோடி ரூபாய் பணத்தை வச்சு உட்காந்துருக்கான். அதை பிடிக்க துப்பு இல்லை உங்களுக்கு? துப்பு இல்லை உங்களுக்கு? ஓடி போயிட்ட பிறகு அவன் ஓடி போயிட்ட பிறகு வந்து என்னத்தை புடுங்க போறீங்க? என்னத்தை புடுங்க போறீங்க? வீடியோ எடு, எல்லாத்தையும் வீடியோ எடு, இந்த எடு, ரெக்கார்ட் பண்ணுமா? ரெக்கார்ட் பண்ணு. 1.5 மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு. 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆடு மாடு மேய்க்கிறவங்க போய் பிடிக்கிறீங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க போய் பிடிக்கிறீங்க. தேர்தல் அதிகாரி சொல்றது வெக்கமா இல்லை உங்களுக்கு? எங்களுக்கு தெரியுது உள்ள வச்சிருக்கான் 1.5 கோடி ரூபாய் ஒரு பேங்க்லயும் 50 லட்சம் ரூபாய் ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு எல்லாம் எங்க வரி கொடுத்த சம்பளம் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு ஜனநாயக நாட்டில் தேர்தல் எதுக்கியா தேர்தல் நடத்துறீங்க? இப்படி ஒரு இடத்துல வந்து பணத்தை பதிகத்து சொல்றேன். அவ்வளோ ஓடி போன பிறகு வரீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் சொல்றது வெக்கமா இல்ல? இதுல அங்க நிப்பாட்டி நீங்க செக் பண்ணது இன்னும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. பணம் இருக்கிற பேக் உட்பட சொல்றேன். அதை பிடிக்க துப்பு இல்ல. அவளா போயிட்டான் தலைவர், நான் போயிட்டு தரேன் சொன்ன பிறகு வரீங்க. 25,000 ரூபாய் பேட்டா வாரத்துக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. 25,000 பேட்டா. அந்த சண்முகத்துக்கு ஒரு தாசில்தார் 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா. இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தனை பேர் யூனிஃபார்ம் கட்டி விட்டுருவேன். ரிட்டர்ன் பண்ண வாங்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கீங்க. என்ன எவன் மனசுக்கு வளர்த்துறீங்க? எவன் மனசுக்கு வளர்த்துறீங்க? அவனுக்கு தப்பிச்சு போன வீடியோட உங்க கலெக்டர் அனுப்பிடுவோம். போய் பாரு.